يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. எல்லோருடைய ஆசையும் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கஷ்டம் கவலை இல்லாமல் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஆனால் சொர்க்கத்திற்கு நாம் சென்ற பின்னால் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சொர்க்கத்துக்குள்ளே போன உடனே அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னா அல் ஹசன், கவலைகளை எங்களை விட்டு நீக்கிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இன்ன ரப்பனா, எங்களுடைய ரப்பு, லகஃபூருன், மன்னிப்பவன், ஷக்கூருன், நன்றி உள்ளவன். அவ சொர்க்கத்திற்குள்ளே போன உடனே சொர்க்கவாசிகள் சொல்கிற வார்த்தை, கவலைகளை எங்களை விட்டு போக்கிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுடைய கவலை அவரை விட்டு எப்போ நீங்கும் அப்படின்னா சொர்க்கம் போனால் தான் நீங்கும். உலகத்தில் கவலை இருக்கத்தான் செய்யும். சராசரியான மக்களுக்கு துன்யா சம்பந்தப்பட்ட கவலை, அல்லாஹுவை நெருங்கிய மக்களுக்கு அல்லாஹ் சம்பந்தப்பட்ட கவலை, ஆகிரத்து சம்பந்தப்பட்ட கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து சொன்னாங்க, ஷிபுத்த யா ரசூலல்லாஹ், நர விழுந்திருக்கேன்னாங்க. உங்களுக்கு நர விழுந்துருச்சு அப்படின்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம், ஷையபத்னி சூரத்துல் வாக்கியா, வாக்கியா சூரா எனக்கு நரையை உண்டாக்கியது அப்படின்னாங்க. ஏன்னா வாக்கியா சூறாவில் அல்லாஹ் முழுக்க முழுக்க கியாமத்தில் ஏற்படக்கூடிய அமளிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதை யோசித்து கடுமையான கவலை கவலையினால் எனக்கு நரை வந்துருச்சுன்னாங்க. அப்போ மேன்மக்களுக்கு ஆகிரத்து சம்பந்தப்பட்ட கவலை, சராசரியான மக்களுக்கு துன்யா சம்பந்தப்பட்ட கவலை. ஆக உலகத்தில் கவலை இருக்கத்தான் செய்யும். கவலைகளை விட்டு அப்பாற்பட்ட ஒரு மனுஷர் உலகத்தில் இருந்தார் அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. சரி, இவ்வளவு கவலைகள் இருக்கும்போது ஓரளவுக்கு நாம் அல்லாஹுவோடு நெருங்கி கவலை இல்லாமல் வாழுறதுக்கு என்ன வழி? அல்லாஹு சொல்வான், ஒஸ்தஈனு, அல்லாஹ்ட்ட நீங்கள் உதவி தேடுங்க, பிஸ் சபுரி ஒஸ்ஸலா, தொழுகையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கவலையா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், கவலை வந்துட்டா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு, அதிகபட்சமாக ஒரு தர்காவை பார்த்துட்டு அல்லது ஒரு ட்ராவல் பிளேஸுக்கு போயிட்டு ஒரு ஊட்டி கொடைக்கானல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வந்துட்டா எனக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குன்னு நாம் பேசுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், கவலை வந்தால் தொழுத்தா ஒரு 2 ரக்காத் தொழுகையை கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடு. அப்படி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அல்லாஹ் உங்களுடைய கவலையை இல்லாமாக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சஹாபிகள் சொல்லும்போது, இதா ஹஸபஹு அம்ருன், நபிக்கு ஏதாவது ஒரு கவலை தரும் காரியம் ஏற்பட்டால் பாதர இலசலா, தொழுகையின் பக்கம் விரைஞ்சு போயிடுவாங்க, உடனே தொழுதுருவாங்க. அப்படி தொழும்போது அல்லாஹுவோட பேசுகிற மாதிரியான ஒரு தோரணையும் மன அமைதியும் ஒரு பூரிப்பும் இதயத்திற்குள்ளே வரும்போது சாதாரணமாக அந்த கவலைகள் நம்மை விட்டு வெளியேறிவிடும். அதனால தான்
கவலை இல்லாத வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தொழுக தேவை. தொழாதவர்களுக்கு கவலை இயற்கையாக இருந்துக்கிட்டே இருக்கும். தொழுகையாளிகள் நாம் பேசிக்குவாங்க, என்னவோ தெரியல அஜத்து, மனசில் என்னவோ 1000 சிக்கல் இருந்தாலும் ஒரு தெளிவு இருக்குது. அந்த கவலைகளை நினச்சி நாம் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு என் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது பெரிய பாக்கியம். அது இல்லாமல் கவலை, ஒரு நாள் ஃபுல்லாக கவலைப்பட்டு ஒரு இடத்துல குத்த வச்சு உட்கார்ந்து கன்னத்தில் கையை வச்சு கண்ணீரை விட்டு அப்படியே தேம்பி அழுறதுனால என் கவலை போயிட போகுதா? போகவே போகாது. கவலை போகணும்னா அல்லாஹ் உதவி செய்யணும். அல்லாமல் நாம் உட்கார்ந்து மௌனமாக ஏதோ ஒன்றை பறி கொடுத்த மாதிரி உட்கார்றதுனால எல்லாம் கவலை போகவே போகாது. அல்லாஹ் சொல்லுவான், ஒமையத்தக்கில்லா, யார் அல்லாஹுவை பயந்து வாழுறாங்களோ எஜஅல் லஹு மஹ்ரஜா, அவருக்கு ஒரு மஹ்ரஜா அல்லாஹ் ஆக்குவான். மஹ்ரஜனா என்ன? சிக்கல் வரும்போது அதற்கான தீர்வு, பிரச்சனைகள் வரும்போது அதில் இருந்து வெளியாகக்கூடிய குணம், ரொம்ப சாதாரணமாக அந்த சிக்கலில் இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு தௌஃபீக், இது யாருக்கு உண்டாகும்? அல்லாஹுவை பயப்படக்கூடியவங்களுக்கு உண்டாகும். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். பின் லேடனை உசாமா பின் லேடனை பன்னாட்டு படைகள் பல முறை சேட்டலைட்டுடைய உதவி கொண்டு அவர் அந்த குகையில் இருக்கிறாரு, இந்த குகையில் இருக்கிறாரு அப்படின்னு அந்த செயற்கைக்கோளினுடைய படங்களை கொண்டு அவர் இங்கே தான் இருக்காருன்னு அந்த இடத்துல கரெக்டாக குண்டு போடுவாங்க. ஆனால் அவர் தப்பிடுறாரு. பிபிசியினுடைய நேரடி லைவில் அந்த காட்சிகளை நாம் பார்த்துருக்கலாம். ஆரம்ப காலத்தில் ஒரு குகையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குண்டை போடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் இல்லை. அவர் அந்த குகையினுடைய வாசலை காட்டும்போது அதில் சாக் பீஸ் வச்சு எழுதப்பட்டிருக்குது, ஒமையத்தக்கில்லாக எஜஅல் லஹு மஹ்ரஜா. அவர் ஏன்னா அவர் சாதாரணமாக வெளி உலகத்துக்கு தெரிகிற மாதிரி அவர் ஒரு டெரரிஸ்ட் எல்லாம் கிடையாது. நக்ஷபந்தியா தரீக்காவினுடைய ஒரு சாதாரணமான ஒரு ஷெய்ഖினுடைய முரீதாக வாழ்ந்தவர். அப்போ அந்த ஒமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ் மேலே தக்குவா வச்சுருக்காங்களோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ, எஜஅல் லஹு மஹ்ரஜா, சிக்கலில் இருந்து வெளியாகக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். அப்போ அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், ஒமையத்தக்கில்லா, யார் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பயந்து வாழ்கிறாரோ அவருடைய காரியத்தில் அல்லாஹ் இலகுவை உண்டாக்குவான். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்து தலாக்கில் 3 ஆயத்தும் அதுதான். தக்குவாவை பற்றி 3 ஆயத்து தொடராக வரக்கூடிய ஒரே சூறா அந்த சூறா மட்டும்தான். முதல்ல அல்லாஹ் சொல்லுவான், உமையத்தக்கில்லாக எஜஅல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறாரோ அவருக்கு சிக்கல்ல இருந்து வெளியாகக்கூடிய ஒரு தீர்வு அல்லாஹ் உண்டாக்குவான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உமையத்தக்கில்லா, யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறாரோ அவருடைய காரியத்தில் அல்லாஹ் யுஸ்ரு லேசை உண்டாக்குவான். அடுத்து அல்லாஹ் சொல்வான், யார் அல்லாஹுவை தக்குவா கொண்டு பயந்து வாழ்கிறாரோ அவர் அறியாத புறத்தில் அவருடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் கொடுப்பான். அவர் அறியாத புறத்தில் அவருடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் கொடுப்பான். ஆட்சியாளர்கள் பெரியவர்கள் அல்ல, அல்லாஹுவை அறிந்தவர்கள் தான் பெரியவர்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஏறத்தாழ ஒரு உலகத்தினுடைய 70% நிலப்பரப்பு ஆண்ட மன்னர். அவர் ஒரு இடத்துக்கு வர்றாரு, அந்த அவரை சுற்றி அப்படியே பட பரிபாலங்கள் குடிமக்கள்னு பெருங்கூட்டம் அவரை சூழ்ந்து நிற்கிது. அப்படி சூழ்ந்து நிற்கும்போது அந்த நேரத்தில் பார்த்து இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பக்கம் வந்தாங்க. அவங்க சாதாரணமான ஒரு ஆலிம், ஜாஹிது, அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு வலி. அவங்க வந்தாங்க. இப்னு முபாரக் வந்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹாரூன் ரஷீதை சுற்றி இருந்த கூட்டம் இங்கே வந்துருச்சு. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெய் பாதுகாவலர்கள் மட்டும் அவரோட இருக்கிறாங்க. இதை ஹாரூன் ரஷீதினுடைய மனைவி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தவங்க சொன்னாங்க, என் புருஷன் ஹாரூன் மலிக் அல்ல, ஒஹுவல் மலிக், அந்த இப்னு முபாரக்கு தான் அரசர். ஏன்னா இந்த ஹாரூன் ரஷீதை சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் யார்? வாங்கி சாப்பிட்டுட்டு விசுவாசத்துக்காக வேண்டி நிற்கிறான், அல்லது கொடுக்குற கூலிக்காக அவரோட சேர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் இப்னு முபாரக் வந்தபோது அவர் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய மனிதருங்கிற காரணத்தால் அவரை பார்த்தா பரக்கத்துன்னு நினச்சி அம்பிட்டு பேர் அங்கே போயிட்டான். அது தானாக சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் அல்ல. எனவே என் புருஷன் ஹாரூனை விட இப்னு முபாரக்கு தான் உண்மையான மன்னர் அப்படின்னாங்க. அதனால் நாம் நம்முடைய மனசுக்குள்ளால் கவலைகள் வரும்போது என் கவலைகளை விட பெரியவன் அல்லாஹ்,
அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் வரும்போது மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். குர்ஆன் சொல்லுது, அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் உள்ளங்களுக்கு நிம்மதி இருக்குதுங்கிறான். உள்ளத்துக்கு எதனால நிம்மதி வரும்? நமக்கு கொஞ்சம் 2 காதுலையும் ஹெட்செட்டை மாட்டிட்டு சினிமா பாட்டை கேட்ட உடனே மனசில் ஒரு ரிலாக்ஸ் வந்துருமா? அது யாருக்கு வரும்? நயவஞ்சகத்தனம் எந்த கல்வியில் நிரம்பி கிடக்குதோ அவனுக்கு அதை கேட்கும்போது ஒரு ரிலாக்ஸ் வரும். அது இல்லாத நிலையில் அல்லாஹ்வுடைய திக்ரு கொண்டு அல்லாஹுங்கிற பேரை கேட்கறதன் மூலமாக அவனுடைய மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அல்லாஹுவை திக்ரு செய்யுது. அந்த திக்ரை அறிஞ்சு செய்யக்கூடியவங்களும் உண்டு, சாதாரணமாக அல்லாஹ்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஐயின் மின் ஷையின், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுது. எல்லா பொருளும் தஸ்பீஹ் செய்யுது. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹா, அதனுடைய தஸ்பீஹை உங்களால் விளங்க முடியாது. ஏன் விளங்க முடியாது? அதை விளங்குனா அந்த பொருளை நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஒரு அல்லாஹ்வுடைய நேசர் ஒருவருக்கு இந்த ஆயத்தை படித்த பின்னால் எல்லா பொருளும் தஸ்பீஹ் செய்துன்னு அல்லாஹ் சொல்கிறானே, அதை நாம் தெரிஞ்சால் நல்லா இருக்குமேன்னு ராப்பகலாக அது சம்மந்தமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தார். கடைசியாக சிறுநீர் கழிக்க போனாராம். சிறுநீர் கழிக்க போய் டம்ளரில் தண்ணியை பிடிச்சார், ஜொக்கில் தண்ணியிலிருந்து அல்லாஹ் அல்லான்னு சவுண்டு வருது. ஆஹா, அல்லாஹ் அல்லான்னு சவுண்டு வரக்கூடிய அந்த தண்ணீரை இந்த அசுத்தமான இடத்துல எப்படி ஊற்ற முடியும்னு அதை வச்சுட்டு ஒரு கல்லை எடுத்து டேலா பிடிக்கலான்னு எடுத்தாராம். கல் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லுது. அல்லாஹ் அதை தூக்கி வச்சுட்டார். சரி, பேப்பரை எடுத்தார், டிஷ்ஷை எடுத்தார், எடுக்கிற பொருளெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லுது. வாயை அடைச்சிட்டார். அல்லாஹ், நீ சொன்னியே எல்லாம் தஸ்பீஹ் செய்து நீங்கள் அறிய முடியாதுன்னு சொன்னியே, அது எங்களுடைய நலனுக்கு தான். தெரியாதனமாக நான் சந்தேகப்பட்டுட்டேன். நான் இப்போது அசுத்தமானவனாக இருக்கிறேன், சுத்தம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய தான் செய்யுது. அப்போ எல்லாம் தஸ்பீஹ் செய்யும் போது நாம் நம்முடைய மனசுக்குள்ளால அல்லாஹ்ங்கிற அந்த சிந்தனையை நம்முடைய கல்புக்குள்ளால ஓடும்போது அது நம்முடைய மனசுக்கு ஒரு நிம்மதியை தருது, சந்தோஷத்தை தருது, கவலை இல்லாத வாழ்க்கையை தருது. இப்போ அதனால தான் அல்லாஹ் வலிமார்களை பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு பயமும் கிடையாது, அவங்க கவலை கொள்ளவும் மாட்டாங்க. ஏன் பயம் இல்லை, ஏன் கவலை இல்லை? எதிர்காலத்தை நினச்சி பயமும் இல்லை, கடந்த காலத்தை நினச்சி கவலையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் இல்லை? அங்கே அல்லாஹ் இருக்கான். ஏன்னா அல்லாஹ் வலிமார்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்? இன் அவுலியாவுகு இல்லல் முத்தக்கூன், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் தக்குவா உள்ளவர்கள். யார்கிட்ட தக்குவா இருக்குதோ அவங்களுக்கு பயம் இல்லை, யார்கிட்ட தக்குவா இருக்குதோ அவங்களுக்கு கவலை இல்லை. அப்போ கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னால் முதல் காரியம் அல்லாஹ்வுடைய திக்ரு, தொழுகை. அப்போ இது மாதிரியான நற்காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் கவலையை நீக்கி நாம் ஒரு முத்தக்கியாக மாறுகிற போது அல்லாஹ் எல்லாத்தையும் அவனா மனம் வந்து கொடுக்குறான். மறுமையில் ஒரு காட்சி, நரகத்துக்கு எல்லாரையும் அல்லாஹ் அனுப்புகிறான், சொர்க்கத்துக்கு சில பேரை அனுப்புகிறான். அனுப்பிட்டு 2 பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு கூட்டம் அப்படியே நிற்கிது. அவங்க சொர்க்கவாதிகள்னு நிர்ணயிக்கப்பட்டவங்க, ஆனால் சொர்க்கம் போக மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் என்ன அந்த மக்களை மாதிரி எங்களையும் நீ ஆக்கிட்டியே. சராசரியாக அவனுங்க சொர்க்கத்துக்காக வணங்குறவங்க, அல்லாஹ்வே நரகம் வேணாம், என்ன சொர்க்கந்தான்னு அவங்கெல்லாம் சொர்க்கத்துக்காக வணங்குறவங்க. அவங்கள நீ உள்ளே அனுப்பிட்ட. நாங்கள் அதுக்காக வணங்கலையே, நாங்கள் உனக்காக தானே வணங்கணும். அதனால் எங்களுக்கு தேவையில்லை, சொர்க்கம் தேவையில்லை, எனக்கு நீ தான் தேவை அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லும்போது அந்த காட்சி அல்லாஹ் சூரத்து ஸுமரில் சொல்கிறான், வஸீகல்லதீன தகவ், அல்லாஹுவை பயந்து கொண்ட பெருமக்கள் அவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். எல்லாரையும் சொர்க்கத்தை பார்த்த உடனே ஓடணும், அல்லாஹ் ரொம்ப நாளாக இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு ஓடணும். ஆனால் இங்கே அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினான், நரகத்திற்கு நரகவாதிகள் இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள்னு சொல்லிக்கிட்டு அடுத்து அதே வார்த்தையை சொர்க்கத்துக்கு யூஸ் பண்ணுறான். வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும், ரப்பை பயந்து கொண்டவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவார்கள். அப்போ மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இதுக்கு போவாது, இழுத்துட்டு போங்க அப்படிம்பாலாம். அப்போ இவங்களை மலக்குகள் இழுத்துட்டு போகும்போது அவங்க சண்டை போடுவாங்களாம். அப்போ மலக்குகள் சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வை தானப்பா பார்க்கணும். ஆமாம், சொர்க்கத்துக்குள்ளே போனால் தான் பார்க்க முடியும், சொர்க்கத்துக்குள்ளே போனால் தான் பார்க்க முடியும், வாங்க அப்படின்னு சொன்ன பின்னால் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க.
அப்போ இந்த வார்த்தையினுடைய துனி என்ன? தக்வாவினுடைய நிரப்பம் என்கிறது அல்லாஹ் தான். இலக்கு அல்லாஹ். நம்முடைய இலக்கு நரகத்தை கண்டு உண்டான பயமும் அல்ல, சொர்க்கத்தின் மீது உண்டான ஆசையும் அல்ல. ஏன்னா நரகமும் சொர்க்கமும் என்ன போல அல்லாஹ்வுக்கு அதுவும் ரெண்டு படைப்பு தான். நான் எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமையோ மஹ்லூக்கோ, அதுபோல் அந்த ரெண்டும் அல்லாஹ்வுக்கு அடிமை தான், அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கு தான். அப்போ மஹ்லூக்கா இருக்கிறன்னா இன்னொரு மஹ்லூக்கை நேசிக்க கூடாது. யாரை தான் நேசிக்கணும்? காலிக்கான அல்லாஹுவை நேசிக்கணும். அப்போ தக்குவாவினுடைய உச்சகட்ட இலக்கு என்பது அல்லாஹ். அல்லாஹுவை அன்பு கொண்டு அல்லாஹுவே கதி என்கிற ஒரு நிலைக்கு வருகிற போது கவலை இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் அந்த அடியானுக்கு நசீபாக்குறான். அப்படி நசீபாக்கப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது وآل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.